இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாத்தூர்ல திட்டம் கொண்டு வந்தா மாத்தூர் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மாத்தூர்ல கொண்டு வந்தா சுத்து வட்டாரம் கிட்டத்தட்ட 50 சதுர கிலோமீட்டர் அளவில் இந்த திட்டம் பாதிக்கப்படும். அதிகமா எங்க தெரியுமா பாதிக்கப்படும்? நம்ம பாலு வாழ்கின்ற அண்ணா நகர்ல, KN சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர். அண்ணா நகர்ல யார் யார் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துருச்சுன்னா நேரடியா பாதிப்பு அண்ணா நகர்ல. காலையில் வாக்கிங் தானே போவீங்க டவர் கிளப்ல, அந்த காத்து இங்க எரிக்கிற காத்து அண்ணா நகர்ல டவர் கிளப்ல நேரடியா உங்களுக்குள்ள போகும். சொல்லுங்க, வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல, கொளத்தூர் தொகுதி, இரண்டாவது பாதிப்பு கொளத்தூர் தொகுதியில். ஆக முதலமைச்சர் உடைய தொகுதி, அந்த தொகுதியில் அவருடைய மக்கள், அவருக்கு வாக்களித்த மக்கள், அவர்களை கொலை செய்ய திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது. பகிரங்கமாக நான் சொல்கின்றேன், தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன? அது உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் ஆனால் ஆளுக்கால ஒன்று சொல்லுவீங்க, அது என்னால் மேடையில் சொல்ல முடியாது. உங்ககிட்ட விட்டுறேன். கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி, இந்த மாத்தூர், இந்த வில்லிவாக்கம், வியாசர்பாடி, RK நகர், மணலி, மாதவரம், அதுக்கப்புறம் இந்த ராயபுரம், இது எல்லாம் இந்த சுத்தி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. அப்ப என்ன வட சென்னை மக்கள் என்ன பாவப்பட்டவர்களா? நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களா? ஏன் சிவா, போன காலத்தில் ஏதாவது பாவம் வஞ்சிக்கப்பட்ட எதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க இங்க? ஏன் வட சென்னைனா உங்களுக்கு இலக்காரமா? மழை வந்த வெள்ளம் வந்தாலே இங்க சாக்கடை கீழே நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை கிப்பை எல்லாம் கலந்து இருக்குது. அந்த பாவத்தை விட இன்னும் இதுல குப்பையை எரிச்சு அதுல வர திட கழிவுகள், வாயு, விஷ வாயு, அதுல எல்லாம் தண்ணியில கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நாசமா போயிடும், எல்லாமே நாசமா போயிடும். அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு. வாயு மூலமாக, துகள்கள் மூலமாக இருக்கிறது, நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது. அதனால இந்த திட்டம் வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த ஒத்த கருத்துள்ள அத்துணை பேரும் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அதற்கு இன்னைக்கே நீங்க போராடினாதான் அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கலாம், வராம பார்த்துக்கலாம். ஏற்கனவே வட சென்னையில் அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ பொல்யூஷன். இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னன்னா வட சென்னை. அனல் மின் நிலையத்தில், ஃபேக்ட்ரியிலேருந்து, அங்கே மணலியிலேருந்து அந்த எரிக்கிறது, இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆக அதுக்கு மேலே இதையும் கொண்டு வர திட்டமிடுங்க. நாங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம், எத்தனையோ முறை கொடுத்தோம், எவ்வளோ இந்த பேச்சுவார்த்தை அப்பெல்லாம் பேசுற எதிர்த்தோம். ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க? ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? எதுக்கு கொண்டு வரீங்க? உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு, குப்பை மேலாண்மைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. நியூ டெக்னாலஜி டு செக்ரிகேட் வேஸ்ட், டு மேனேஜ் வேஸ்ட், டு பிகம் ஜீரோ வேஸ்ட், எவ்வளோ இருக்கு. இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இதில் என்னன்னா 7,66,000 டன் ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 7,66,000 டன்னு இதுல எரிப்பாங்களா? அதுல அதிகமா பிளாஸ்டிக். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், மேலாண்மை பண்ணலாம்னு எவ்வளோ இருக்கு. அதனால மீண்டும் நான் சொல்றேன், இந்த திட்டம் வரக்கூடாது. மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த திட்டத்தை, குப்பை எரிவுலை திட்டம்,
கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டம் இந்த மாத்தூர்லயோ வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது. அதை வர விட மாட்டோம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக அரசே உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள். முதலமைச்சர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இல்லையே இது போன்ற அத்துணை மக்களும் திரட்டி கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்க உயிர், உங்க எதிர்காலம், உங்கள் உயிர், உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை இது.